ஒரே கேள்விதான். தாய்மார்களே, இந்த உணர்வு உங்க மனசுல எல்லாருக்கும் இருந்திருக்கும். எவனோ ஒரு நடிகன் வந்து மத்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருப்பா. நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு டைலாக் அடிச்சா அதற்கு நம்பி உங்களுடைய வாக்கை செலுத்தினீர்களே. அவன் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது புரட்சியாளனா வந்தானா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது உங்கள் வீடுகளில் எரியாமல் இருந்த அடுப்புகளை எரிய வைத்தவர், படிக்காமல் இருந்த பிள்ளைகளை படிக்க வைத்தவர். உள்ள வந்தா உண்மைதான். எப்படி வந்தான்? கூத்தாடியாக வந்தான். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற காசுகளுக்கு சினிமா டிக்கெட்டுகளை உங்கள் பிள்ளைகளை வாங்க வைத்தார். அவருக்கு பாலாபிஷேகம் செய்ய வைத்தார். அவனை நம்பி வந்தவர்கள் இறந்து போனால் ஏன் என்று கூட திரும்பி பார்க்காமல் ஓடினான். 42 பேர் கருவிலே இறந்த போது கூட ஏன் என்று திரும்பி பார்க்காத ஒருவனை ஜெயிக்க வைத்துவிட்டு அந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் தன்னுடைய ஆட்சியில் நடந்த ஒரே காரணத்துக்காக இத்தனை வயதிலும் இரவோடு இரவாக ஓடி வந்த ஒரு தலைவனை தோற்கடித்தீர்களே. மக்களே, இது வரலாற்று பிழை. இது வரலாற்று பிழை. இது வரலாற்று பிழை. நானா சொல்றேன், அகிலேஷ் யாதவ் சொல்றார் இது வரலாற்று பிழை. தேஜஸ்வி யாதவ் சொல்கிறார் இது வரலாற்று பிழை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் இது வரலாற்று பிழை. என்னுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தவிர எல்லாரும் சொல்றாங்க இது வரலாற்று பிழை என்று.